கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May God's holy name be glorified. முதலாம் பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிக்கலாம். 1 Peter chapter 2 verse 21. For even hereunto were ye called, because Christ also suffered for us, leaving us an example that ye should follow his steps. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May God's holy name be glorified. இங்கே எதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள் என்கிறதான ஒரு வார்த்தையை அவர் சுட்டிக்காட்டுகிறார். And here the Lord points out, even hereunto you are called. பாடுபடுவதற்காக நாம் அழைக்கப்பட்டோம் என்று அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. Also the word is mentioned, and you are called to suffer. ஆனால் பின் கீழே பார்க்கும் பொழுது when you see in the below verse, கிறிஸ்து உங்களுக்கு மாதிரியை வைத்து போனார். and the Christ also leaving as an example for us. இன்றைக்கு தாழ்மையுள்ளவருடைய வாழ்க்கை சிறப்பாய் அமையும். And so they that are humble and their life will குடும்ப வாழ்க்கையில நீ தாழ்த்து. and in your family life you must humble குடும்ப yourself. வாழ்க்கையில நீ தாழ்மையை கற்றுக்கொள். And you have to learn of humility in your family life. இரண்டாவது ரோமர் 15:6 பார்க்கும் பொழுது, nextly when we look unto Romans chapter 15 verse 16, பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. அங்கே பவுல் என்ன பேசுறாரு? in Romans chapter 15 verse 6, and what Saint Paul says there, என்ன மாதிரி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? and what pattern is given to you, ஏக சிந்தையாய் இருங்கள், that you must be of with one mind. அதுதான் உங்களுக்கு மாதிரியாக வைக்கப்பட்டிருக்கிறது. and that is kept as an example for you. ஒரு தேவனுடைய பிள்ளை எப்பொழுதுமே நீங்கள் மற்றவர்களோடு ஒரு மனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். and God's people always, and you must be with one mind with the children of God. இது யாருடைய மாதிரி? and whose pattern it is? கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே, and according to the pattern of Christ Jesus, நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருங்கள். that ye be of one mind. ஒன்று இயேசுவினுடைய மாதிரிங்கிறது தாழ்மை. and one pattern of Jesus Christ is humility. இரண்டாவது அவருடைய ஏக சிந்தை. and secondly his one mind. இயேசுவினுடைய ஏக சிந்தைன்னா என்ன? and what is the one mind of Jesus பிதா, Christ? குமாரன், பரிசுத்தாவி. and Father, Son and Holy Ghost. மூணு பேரும் எந்த இடத்திலயுமே வித்தியாசமான உணர்வுகளுக்கு இடம் கொடுத்ததே கிடையாது. and these three persons, and they never gave a different feelings in any place. இதை யோவான் 17:20-21 நீங்க பார்க்கலாம். you can see this in John the Gospel chapter 17 verse 21 and 22. நாம் ஒன்றாய் இருக்கிறது போல இவர்களும் நம்மில் ஒன்றாய் இருக்கும்படி என்று இயேசு பேசுகிறார். and Jesus said like this, and how we are in, and they should be in one. பிதா, குமாரன், பரிசுத்தாவில எந்த விதமான பிரிவினையும் கிடையாது. and there is no division in Father, Son and Holy Ghost. நாசரேத்துல ஒரு அடக்காராதனை நடந்தது. in Nazareth, and they conducted a burial அவங்க service. பிள்ளைங்க ரெண்டு பேரும் ஊழியத்துல இருக்காங்க. and so both of their daughters, they were in ministry. ஒரு பையன் விசுவாசியா இருக்கிறான். and one son, and he was as a believer. அவர் ஒரு 65-70 வயசுல செத்துருப்பாரு. and so the age of 60 to 70 he died. அந்த பையன் சாட்சி சொன்னாங்க. and sons testified on that நான் day. பிறந்ததுல இருந்து இதுவரைக்கும் எங்க அம்மா அப்பாவை பார்த்திருக்கேன். ஒரு நாள் கூட எங்க வீட்டுல என்ன கிடையாது, சண்டை, வாக்குவாதம், தள்ளி விடுறது, எந்த இதையும் நான் வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது. அப்படி எங்க அம்மாவும் அப்பாவும் அப்படி இருப்பாங்க. and from the day I was born in the family, I had never seen my parents quarreling or fighting, having strifes or contentions with each other. எப்படி ஒருவேளை புருஷன் வந்து மனைவிக்கு பயந்து போயிட்டாரோ, and so when the husband was feared for wife, அதனால வீட்டுல அமைதியா போயிட்டாரா? and so he went smoothly in his family. அவர் ஒன்னும் சாதாரண ஆள் இல்ல, ஸ்டேஷன் மாஸ்டரா தான் இருந்தாரு. and so he was not a normal person, and he was a station master. நான் எதுக்கு இத சொல்றேன்? and why I'm telling this, எப்படி சாட்சியை பாருங்க. see how they have ஏக சிந்தை, and with one mind. பிதா, குமாரன், பரிசுத்தாவி மூணு பேரும் சேர்ந்து பாபேல் கோபுரத்தை பார்க்க போகும்போது நாம் இறங்கி போவோம். and so when they looked unto the tower of Babel, and so Father, Son and Holy Ghost said, and let us go down. இயேசு அனுப்புற விஷயத்துல in the matters of sending Jesus, ஆவியானவரும் பிதாவும் சேர்ந்துட்டாங்க. and the Spirit of God, Holy Ghost and Father joined together. ஆண்டவரும் ஆவியானவரும் என்னை அனுப்புகிறார். ரெண்டு பேரும் சேர்ந்து அனுப்பும்போது நான் தான் கிடைச்சனா அப்படிலாம் சொல்லல. இதோ என்னை அனுப்பும், நான் போகிறேன்னு சொல்லி இயேசு வந்தாரு. and Jesus said, by coming like this, behold, send me and I'll go. and when Father and Holy Ghost and had decision or determination to send him out, maximum argumentக்கு இடமே கொடுக்க கூடாது. at the maximum, and you should not give room for any arguments. இயேசு பாருங்க, அந்த ஏக சிந்தையில தான் தேவனோடு இணைக்கப்பட்டிருந்தார். and Jesus Christ with that one mind, and he was joined with God. பிதா, குமாரன், பரிசுத்தாவிங்கிறதுல எந்த விதமான டிவியேஷனும் கிடையவே கிடையாது. and there is no division or separation in Father, Son and Holy Ghost. ஒன்றே தான் சிந்திப்பாங்க. and so they think one
ஒன்றையே பேசுவாங்க, and they will speak one, அதையே செய்வாங்க. that also they will do the same. அதுதான் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படி நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருங்கள். And so according to the example or pattern of Jesus Christ, and be with one mind. 1 கொரிந்தியர் 1 அதிகாரத்துல பாக்கும்போது, and we look into 1 Corinthians chapter 1, அங்கே பவுல் என்ன பேசுகிறார்? and what Saint Paul speaks there. 10ஆம் வசனம் வாசியுங்கள். 1 Corinthians chapter 1 verse 10. சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர் பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஏக மனது ஏக யோசனை, ஒரே பாயிண்ட்ல நீங்க நிக்கணும். And so you have to sing the same point and same mind and same judgment. ஒருவேளை தன்னுடைய கருத்தை மனைவி முதல்ல சொல்லிட்டான்னு வெச்சுக்கோங்களேன். Sometime if the wife is telling his opinion first, உடனே புருஷன் ரைட் ஓகே ஏத்துக்கலாம். and husband must take it okay. இல்ல புருஷன் தன்னுடைய கருத்தை முதல்ல சொல்லிட்டார்னா, if the husband tells his opinion, மனைவி உடனே அதை அப்படியே ஏத்துக்கணும். and so a wife must accept it. அதுல லாபமோ நஷ்டமோ ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன செய்யணும்? சகிக்கணும். Gain or loss, both must together and you must endure it. இன்னைக்கு எத்தனை பேருக்கு ஏக சிந்தை இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். How many of you are having this one mind in you? அதனால தான் கல்யாணத்துல நீங்க சொல்லி இருக்கிறது, and so during the time of marriage it is said like this. ரட்சிக்கப்பட்டவங்களை சேர்க்கிறதுடைய நோக்கமே அதுதாங்க. That is the purpose of gathering the saint or salvation. அபிஷேகம் பண்ணப்பட்டவனா இருக்கறானா, அபிஷேகம் பண்ணப்பட்டவளான்னு பார்க்கிறது காரணம் என்னன்னா, இந்த எருதையும் கழுதையையும் ஒரே ஏரில் பூட்டாயாக. And then you should not yoke the both ox and ass in the same cart. இந்த ரெண்டையும் சேர்த்து வச்சா என்ன நடக்கும்? And if they join together, what happens? அதனால தான் விசுவாசியோட அவிசுவாசி பிணைக்கப்படக்கூடாது. And so it is said that, and so the believers should not be joined with the unbelievers. இந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். And they must be very careful in this matter. ஆவியிலே நீங்கள் ஒருமனப்பட்டவர்களாக நீங்கள் போக வேண்டும். And so you have to go together with your bound in spirit. ஏக சிந்தை இயேசு கிறிஸ்துவினுடைய மாதிரி. And so one mind, and that is the pattern of Jesus Christ. அடுத்ததாக nextly, முதலாம் பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துக்கு வருவோம். let us come back to 1 Peter chapter 2 verse 21. அங்கே என்ன மாதிரியை கர்த்தர் வைத்து விட்டு போனார்? And so what pattern the Lord has kept for them? அது பாடுகளை காண்பிக்கிறது. It shows sufferings. கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு தன்னுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வரும்படி மாதிரியை வைத்து போனார். And because Christ also suffered for us and lived or leaving as an example to follow his steps. நம்முடைய விசுவாசிகள் எல்லாரும் விசுவாசத்தின் நிமித்தம் பாடுபடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், சத்தியத்துக்காக பாடுபடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், சரீர பிரகாரமாக நல்ல ஹார்ட் ஒர்க்கராக இருக்க வேண்டும். All the believers, and they must suffer for the sake of truth and faith, and also they must do the physical sufferings. உங்க பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாங்குங்க. And you must make your children to do the work well. நீங்க ரொம்ப செல்லம் கொடுத்து அப்படியே படுத்துக்கோ 8:30 வரைக்கும் படுத்துக்கோ அவனே டிஸ்டர்ப் பண்றீங்க, அவ தூங்கட்டும்னா தூங்கியே போய்டுவான் வாழ்க்கைய. And so when you give more caring and you are petting the children, and so when you make them to sleep until the end of their life and they go on sleeping. பிதா தன்னுடைய குமாரனை பாடுகளுக்கு உட்படுத்தினார். And father and made his son to go under suffering. அப்ப நீங்களும் உங்களுடைய குமாரத்திகளை பாடுகளுக்கு உட்படுத்த வேண்டும். Also, and you must put your children, that is your sons and daughters, under sufferings. ஹார்ட் வர்க் நீங்க பண்ண வைக்கணும். And you must make them to work hard. பட்ட பாடுகளினாலே இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். And Jesus by the suffering he suffered and he learned obedience. நீங்க எத்தனை பேர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க பாடுகளை கற்றுக் கொடுக்கிறீங்க? How many of you are teaching and sufferings to your children? இயேசு தான் பாடுபட்டு அதை நமக்கு முன்மாதிரியாக வைத்து விட்டு போனார். And Jesus and suffered all the sufferings, and he lived a little example or pattern for us. பவுலுடைய பாடுகள் வேதத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. The sufferings of Paul is mentioned very clearly in the Bible. நம்ம ஹார்ட் வர்க் பண்ணனுங்க. And you must work with heart. இன்னைக்கு எத்தனை பேர் ஹார்ட் வர்க் பண்றீங்க? And how many are working hard? ஹார்ட் வர்க் பண்ணுவீங்களா? And will you do hard work? ஒரு பாயை மடிக்க சொன்னா மூணாவது பாய் மடிக்கும் போது இவனுக்கு வீசிங் மாதிரி வந்துருது. And so when you ask to spread the mats, and when you are holding the third mat and you feel like you are getting wheezing. ஒரு குடம் தூக்குறதுக்கு இவங்களுக்கு என்ன செய்யணும்? முட்டை கிட்டலாம் சாப்பிட்டாதாங்க ஒரு குடம் வெளியே வருங்க தண்ணி. And so only when they are given an egg and they can take one pot of water, it is wrong. நல்லா ஹார்ட் வர்க் பண்ணணும். And you must work very hard. நல்லா சாப்பிடணும், நல்லா ஹார்ட் வர்க் பண்ணணும். And you must eat well and must work hard. நீங்க அப்பதான் ஊழியம் கூட செய்ய முடியும். And only then you can continue doing the ministry. இந்த ஊழியம் ஒயிட் காலர் ஜாப் கிடையாது. And so this ministry, it is not a white collar job. நீங்க உலகத்துல இருந்தா கூட நீங்க வேலை செய்யணும். Even when you are in the world, and you must do the work. ஒரு சிலர்லாம் எவ்வளவு கூலி வேலை செஞ்சு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பாருங்க. And some they are doing the work of கூலி, and they are going under very நம்ம பையங்கள வேலை வாங்குங்க. But you have to make your children to go under the very hard work. இங்க தலைய காட்டுவாங்க, அங்க வாலை காட்டுவாங்க, டப்புன்னு எஸ்கேப் ஆயிடுவாங்க. And they will show their head and they go and they escape from the place. இங்க வேலைகளுக்கு பாத்தீங்கன்னா திடீர்னு வருவான், தடன்னு வண்டியில வருவான். கொஞ்ச நேரத்துல பார்த்தா ஆளே இருக்க மாட்டான். ஏன்னா இங்க ஹார்ட் வர்க். புல் வெட்டணும்னா வருவான், கம்பி தூக்கணும்னா வர மாட்டான். And they come here, and when they having the easy works, but they want to do difficult works, and they'll escape from the place.
இந்த பாடியில ஹார்ட் ஒர்க் பண்ணணும். And you have to do hard work in your body. அதுவும் கர்த்தருக்காக நீ பண்ணணும். And you have to work hard for the sake of the Lord. ஏன்னா நீ உலகத்துல பாடுபடுறதுக்கு உனக்கு கூலி கிடைக்கும். நீ கர்த்தருக்காக படும் பொழுது பரலோகத்துல மகிமை கிடைக்கும். And so when you are working in the world and you will get the wages and reward, but when you are working for God and you will get reward in heaven. சரி, ஒருவேளை எல்லாரும் ஓடிட்டான், என்ன பண்றது? And perhaps all flee away place, and what will you do? இயேசு சொல்றார், நான் ஒருவனாய் ஆலையை மிதித்தேன். And Jesus said, and one person I have pressed the wine. இப்ப பாய் போடுறதுக்கு ஆளே இல்லங்க. And so there is no one to spread the mats. நீங்க என்ன செய்வீங்க? What will you do? நீ வா, நான் வா, நீ வா, எல்லாரையும் பிடிச்சு இழுக்கிறது போட போட்டு. And so you will call the person, you come and to ஒரே ஆள் இறங்கணுங்க. And so only one person you must spread the mats. நாங்கலாம் அப்படி தான் வர்க் பண்ணி தான் வந்திருக்கோம். சும்மா வந்து இன்னைக்கு சென்டர் பாஸ்டர்லாம் ஆவல. And this is how I work very hard, and simply I did not come as a center pastor. சும்மா இல்ல, ஊழியங்கிறது சாதாரணமானது அல்ல. And ministry, it is not a normal or ordinary. நீங்களும் கூட வேலை ஸ்தலங்கள்ல எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. Even in your work spot and how you are working very hard. நீங்க நாய் போல அலைஞ்சு வேலை செஞ்சுட்டு இங்க வந்து இந்த பிள்ளைகளை ராஜா மாதிரி வளர்க்கறதுனால தான் அது பிற்காலத்துல சத்தியத்துக்காக நிக்க முடியல, பாடுபடுறது இல்ல. And you work very hard, and so you are spending much for your children, so in the last days and your children not able to shine in their life. இன்னைக்கு நம்ம நாட்டுல தாங்க வித்தியாசமான ஒரு உணர்வு. மற்ற நாடுகள் எல்லாம் +2 முடிச்சிட்டா உடனே எல்லாரும் எங்க போணும்? மிலிட்டரிக்கு போணும். And so only in our country, and we have different factors, but in other countries after and they are finishing their +2 examinations, they must go and join in military. இடையில கூட சிங்கப்பூர் மலேசியால ஒரு விசுவாசி பேசும்போது நான் கேட்டேன், பையன் என்ன படிக்கிறான்னு. அவன் இப்ப மிலிட்டரியில இருக்கிறான். என்ன அதுக்குள்ள எப்படி வேலைக்கு போயிட்டானா? வேலைக்கெல்லாம் கிடையாது. இங்க கேம்பஸ் முடிச்ச உடனே எங்க போணும்? 2 வருஷம் மிலிட்டரி. அதுக்கு பிறகு எங்க வரணும்? அடுத்த படிப்புக்கு வரணும். அதுக்கு பிறகு தான் படிச்சவன் வேலைக்கு போகணும். And so when I spoke to the believer who was in Singapore and Malaysia and said that, and so what your son is doing, and said that I will join in military, and so I thought whether he got job in that, but he had 2 years of practice, only then and he must continue his future studies. இங்கிலாந்துல உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இளவரசன் கூட எங்க போகணும்? போறானா இல்லையா? சார்லஸ் போனாரா இல்லையா? இப்ப இருக்கிற அடுத்த ஒருத்தர் இருக்கானே, ஆப்கான்ல போய் படாதுபட்டு வந்து தப்பி வந்தான் பாருங்க, தெரியுமில உங்களுக்கு? இங்கிலாந்து இளவரசர்கள் கூட ஆப்கானிஸ்தான்ல போய் தாலிபான்கிட்ட மாட்டிக்கிட்டு முழிச்சு தான் ஓடி வந்தான். அவனுக்கும் மிலிட்டரி ட்ரைனிங் இருக்கு. ஆனா நம்ம வீட்டுல ஒரு ட்ரைனிங் கிடையாது. அழகா 10 மணிக்கே தூங்க வச்சிருது, 8 மணிக்கு தூங்க வச்சிருது, காலையில 8 மணி வரைக்கும் தூங்க வைக்கிறது, திருப்பி 8 மணிக்கு எழும்பி என்னத்தையா ஒன்று தோசை இட்லி. காலேஜ் படிக்கிற பிள்ளைகளுக்கும் என்ன செஞ்சுட்டு வர்றான்? ஊட்டி விட்டா அது ஊட்டிக்கிட்டே தான் இருக்க வேண்டியது சாகுற வரைக்கும். Even the England prince, and they must go under the military training. கல்யாணம் கட்டினவன் கல்யாணத்தன்னைக்கு ஊட்டுவான். ஒரே நாள் அந்த போட்டோவுக்காக இப்படி கொடுங்கள், அப்படி கொடுங்கள், இப்படி கொடுங்கள். அந்த ஒரே நாள்ல அதுக்கு பிறகு ஊட்ட மாட்டான். And during the time of marriage, only taking the photos, and they will just feed them by taking this spoon and that ends. உண்மைதானே? Is it right or not? அன்னைக்கு ஒரே பாட்டில் என்ன எது குடிப்பாங்க? ஸ்ட்ரா போட்டு ஜூஸ் குடிப்பாங்க. அதுக்கு பிறகு ரெண்டு திசையில நிக்குங்க. In the same bottle, and they have 2 straws, and they will take the juice. Then after they will go in different directions. பட்ட பாடுகளினாலே இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். And by the sufferings he suffered, and Jesus learned of obedience. காலையில எந்திரிச்ச உடனே வீட க்ளீன் பண்ண சொல்லணும். And early in the morning you must make them to wash the nails. வேலை செய்ய சொல்லணும். You must ask them to work hard. இன்னைக்கு நம்ம யாருமே இப்படி சொல்லி கொடுக்கிறது இல்லங்க. அதனால தான் கிறிஸ்தவம் தோற்று போயிருது. And none of us teach like this, and so the Christianity fails. மிஷனரிஸ் எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு கேளுங்க. And see how and the missionaries work, and they have suffered a lot. மிஷனரிஸ் எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. And see how the missionaries and difficult. சென்னையில இருந்து நாசரேத்துக்கு மிஷனரி நடந்து போயிருக்கான். And so from Chennai to Nazareth, a missionary he go on by walking. நம்புறீங்களா? Do you believe this? நம்புறீங்களா? கால்டுவெல்லாம் இங்க இருந்து நடந்து போனால அங்க அப்ப என்ன பஸ் எங்க இருந்துச்சு? நடந்து போயிட்டு அந்த வெள்ளக்காரன் கால் எல்லாம் புண்ணாயி தண்ணி வடிஞ்சு அதுக்கு பிறகு சுகமாக்கிட்டு ஊழியம் செஞ்சான். And so the legs of the பவனிக்கு வானா ஒருத்தன் வர மாட்டேங்கிறீங்க. And so when I asked go to come for the procession, நடக்கணும். come. ஏன்னா நடக்கணும். Because you should walk. என்ன பவனிலையும் உன்னை கார்லயே கொண்டு போகணும்னு ஆசைப்படுறியா? And so do you want to go by there in the procession also? அவன் பாத யாத்திரைன்னு சொல்லிட்டு இங்க இருந்து திருப்பதிக்கு நடக்கறான், இங்க இருந்து திருச்செந்தூருக்கு நடந்துட்டு இருக்கான். And so many and to go on by walk, and they are going to walk to Trichandur and Phoenix. நீ கர்த்தருக்காக ஒரு நாள் நடக்கிறதுக்கு உனக்கு கஷ்டமா இருக்கு. And so you are not able to walk on the same day, you feel very difficult for the sake of the Lord. பாடுகள் மூலமாய் நீ கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளலாம். And through sufferings and you can learn of obedience. அது வந்து ஒரு பிராக்டீஸா நீங்க எடுக்கணும். And you must take it as a practice. இயேசு கிறிஸ்து பாதம் கழுவுதலை ஒரு மாதிரியாக வைத்து விட்டு போனார். And Jesus Christ and he kept and washing the feet ஏக as an சிந்தையை example. மாதிரியாக வைத்து போனார். And he placed being with one mind as an example. பாடுகளின் ஜீவியத்தை மாதிரியாக வைத்து போனார். And he placed the life of suffering as an example. 12 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் அவர் வீட்டுல பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார்னா என்ன எப்படி இருந்தாரு? And from the age of 12 to 30 and he obeyed his parents, and what does it mean? அங்க உட்கார்ந்து ஜாலியா விளையாடிட்டு இருந்தாரா? And he sat in his house and he went for a journey. தந்தையார் செய்த தச்சு தொழிலையே தமையனும் செய்தாரே அப்படிமா. And so they used to see the carpentry work done by the father, the son do the same work. தகப்பன் செஞ்ச தொழிலை அவர் செஞ்சாரு. And so he did the work of the carpentry of the scene. பாருங்க, பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் என்ன செஞ்சாரு? நடந்தார். And he went through the villages and cities. சாப்பாடு இல்லாம
பசியினால இளைப்படைந்தவராய் யாக்கோபின் கிணற்றருகே உட்கார்ந்தாரு. அன்னைக்கு தான் யாரை சந்திச்சாரு? சமாரிய ஸ்திரியை சந்திச்சாரு. And so because of the tiredness of hungriness, and so he went and sat near the Jacob's well, and so on that day and met இரவெல்லாம் ஜெபம், இரவெல்லாம் ஜெபம், and the day all night through பகலெல்லாம் ஊழியம். and the day through he was doing the ministry. இதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய குமாரனுடைய பாடுகள். And this is the sufferings of son of Jesus Christ. ஒவ்வொரு அடியிலும் ரத்தம் எல்லாம் பீறிட்டு போச்சுங்க. And so in every beatings he got and all his blood gushed out. எனக்கு சரியான ஞாபகம் இல்ல, 1000க்கு அதிகமான இடங்கள் அவருக்கு உடம்புல பிச்சிருச்சா. I don't know remember rightly, and so in more than 1000 places of his body it was torn out. லேசான காயங்கள் இத்தனை ஆயிரம், அதிகமான காயங்கள் இத்தனை ஆயிரம் சொல்லி டாக்டர் லூக்கா போஸ்ட்மார்ட்டத்துல ரிப்போர்ட் கொடுத்திருக்கான். And Dr. Luke during the postmortem and he reported saying that and this many will be the heavy wounds and light wounds in his body. சரித்திரத்தை படிச்சு பாருங்க. And so read in the history. டாக்டர் லூக்கா யாரு? வைத்தியனாகிய லூக்கா. அவன் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிருக்கான் பாடியை. இத்தனை காயங்கள், இத்தனை ஆயிரம் அடி, இத்தனை காயங்கள், இத்தனை கொடுமையான காயம், இத்தனை இடத்துல எலும்புகள் நெஞ்சிருச்சு, வெளியே தெரிஞ்சிருச்சு. பைபிள் சொல்லியிருக்க எலும்புகளை என்ன கூடுமானால் எண்ணலாம், அந்த அளவு பாடுபட்டாரு. And Luke the physician, and while he was doing the postmortem of his body, said that and these many are the wounds of his body, and we can even in the Bible it is said, and if we are able to count the bones, we can count the bones of him. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May God's holy name be glorified. அடுத்ததாக 1 தீமோத்தேயு 4:12 நாம் மற்றவர்களுக்கு மாதிரியாக இருப்பது. 1 Timothy chapter 4 verse 12, and nextly and we must be an example for others. குறிப்பாக ஊழியர்கள், and especially as servants குறிப்பாக of God, வாலிபர்கள், especially the youngsters, தீமோத்தேயுனுடைய அழைப்பு உள்ளவர்கள், and they that are having calling like Timothy. 1 தீமோத்தேயு 4:12. 1 Timothy chapter 4 verse 12. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. ஒரு வாலிப பையனை பத்தி பொண்ணை பத்தி மற்றவன் யாரும் அசட்டை பண்ணி பேசிடக்கூடாது. இந்த பொண்ணா இது தேராது, அந்த பயலா ஐயோ விளங்கவே மாட்டான், இப்படி வார்த்தைகள் வரக்கூடாது. உன் இளமையை குறித்து ஒருவன் என்ன செய்யக்கூடாது? அசட்டை பண்ணக்கூடாது. And so it is said that no man despise the youth, and looking unto any young boy and young girl, and they should not despise looking unto the words. வாலிப பையங்க பிள்ளைங்க வச்சிருக்கிற பெற்றோர்கள் கவனத்திற்கு. And so to the attention of the parents that they are having young boys and girls in your house. இனிமேல் உள்ள சந்ததிகள் எப்படி இருக்கும்னு எங்களுக்கு தெரியாது. And we do not know how will be the coming generations. வாலிபர்கள், ஊழியர்கள், சின்ன வயசுல உள்ளவர்கள் எல்லாரும் முதலாவது நீங்கள் மற்றவர்களை உங்களுடைய வாலிபத்தை ஒருத்த அசட்டை பண்ணக்கூடாது. And youths and servants of God and simply they don't, and they should now despise the youth. உன்னுடைய ஒவ்வொரு அசைவும் மற்றவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. And so everyone will look into every moment. நீ வெளியே போய் ஒரு தப்பு பண்ணலாம், அதுக்கு உனக்கு உரிமை இருக்கு. ஆனா வெளியே சொல்றவன் என்ன சொல்லுவான்? அவன் யாரு? அவன் பெந்தேகோஸ்காரன் இப்படி பண்ணிட்டான்னு சொல்லுவான். And you have rights to do evil or sin outside, but they that are looking you, they'll accuse you saying that and he is a Pentecostal person committing such mistake. அதனால அவன் முடிய ஒழுங்கா வெட்டுன்னு சொல்றான். And so I'm telling you to cut your hairs properly. அதனால அந்த தாடி கீடிலாம் ஒழுங்கா என்ன செய்ய, என்ன தாடிலாம் வச்சிருக்கான் புதுசா. And so they were placing இனி போக போக இப்படிப்பட்ட தாடி வைக்கிறவங்களுக்கு ராபோஜனம் நிறுத்தப்படும். And so they that are having such beard, and so the communion will be stopped for them. பக்திக்கு மாறாக தேவ பக்திக்கு விரோதமான எந்த ஒரு செயலுக்கும் சபையில் என்ன செய்ய கிடையாது, இடம் கிடையாது. For all the acts and works contrary to godliness, and so there is no room for them to place in the church. இந்த விஷயத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். And so you must be very careful in this matter. முதலாவது firstly நீங்கள் மற்றவர்களுக்கு, விசுவாசிகளுக்கு இல்லாட்ட புறஜாதிகளுக்கு உங்களுடைய வார்த்தையில் நீங்கள் மாதிரியாக இருக்க வேண்டும். And first of all, and you must be a pattern or be an example in your words to the believers and to the Gentiles. ஒருத்தவன்ட்ட இடைபடும் பொழுது முதல்ல உன் வார்த்தையை தான் கவனிக்கிறான். When someone is dealing with you, first they watch your words. உன்னுடைய வார்த்தைகள், உன்னுடைய பேச்சுகள், அதனுடைய தன்மைகளை தான் அவன் பார்க்கறான். And they look into the nature of your words you are speaking in your conversation. உன்னுடைய பரியாசமான வார்த்தைகள், and your jesting words, விளையாட்டுத்தனமான வார்த்தைகள், and playful words, தூஷணமான வார்த்தைகள், and blaspheming words, மாம்சீகமான வார்த்தைகள், and carnal words, இதெல்லாம் தவறு. and these are all wrong practice. சேலத்துல ஒரு சண்டே சர்வீஸ் நடந்துச்சு. And one day and Sunday service was conducted at அந்த Salem, ஊழியர் அபிஷேகத்துல நிரம்பினார். and the servant of God filled an anointing. இந்த சபையில் உள்ள ஒரு பையன் And the boy in this church வேற ஒரு ஆளை இங்க கூட்டி வந்திருக்கான். and called another person in another place. இந்த சபையில் உள்ள பொண்ணுக்கு தொடர்பு கொடுக்கும்படியாக அவனை கூட்டி வந்திருக்கான். And to give a contact to a girl in this church, and he called this person. இதெல்லாம் ரெக்கார்ட். And this is a record. அந்த சபையினுடைய பதிவுல இருக்கும் அது. And this is recorded in the church. சேலம் சென்டர், சேலம்ல இப்ப சென்டர் ஆயிடுச்சு, அப்ப பிரான்ச். அவர் மீட்டிங் நடத்தும்போது சொல்றாரு, இந்த சபையில் உள்ள ஒரு பையன்
வெளியே இருந்த ஒரு பையனை இந்த சபையில் உள்ள பொண்ணுக்கு தொடர்புக்காக கூட்டி வந்திருக்கான். எழும்பி அறிக்கையிடு அப்படினாரு. And now the Salem became a center faith home, and so when it was a branch and the servant of God said that, and so the person or youth boy in this church and called another boy to have a contact with the girl, and so he said you must stand up and confess. எப்படி இருக்கும்? How it would be? இவனு எழும்பல அவனு எழும்பல ஆமென் போடுறதுக்குள்ள பறந்துட்டானுங்க ரெண்டு பேரும். And so both of the boys and they did not stood up and confessed, and before telling or concluding the meeting, and they went out. உன்னுடைய வார்த்தை கவனமா இருக்கணும். And they were called the Perikins. உன் வார்த்தையில நீ மாதிரியாக இருக்கணும். And you must be an example in your words. நீ வெளிய என்ன பேசுறேன்னு கவனிச்சு பேசு. And so you must watch carefully what you are speaking out. பெரியவங்க கிட்ட எப்படி பேசுற? How you are dealing with தாய் the தகப்பன்ட்ட elders. எப்படி பேசுற? How you are speaking with your நண்பர்கள்ட்ட parents. எப்படி பேசுற? How you are speaking with your friends. உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ட்ட நீ எப்படி பேசுற? And how you are talking with your close friends. ஒரு ஆண்கிட்ட பேசும்போது எப்படி பேசுற? And how you are dealing when you are speaking with ஒரு the men. பெண்கிட்ட பேசும்போது எப்படி பேசுற? And so when you are speaking with a girl, how you are speaking to them. இன்னைக்கு நமக்கு பைபிள்ல வந்து 66 தான் இருக்கு ஆகமங்கள். And today we have only 66 books in the Bible. பட் தள்ளுபடி ஆகமம்னு ஒரு குரூப் ஒரு சில ஆகமங்கள் இருக்கு. And some Bible or thing and it is annual books. அதெல்லாம் ஆர்சில இருக்குது. And these are all found in RC. 1 மக்கபே 2 மக்கபே யூதித் இப்படி ரொம்ப இருக்கு சப்ஜெக்ட். ஒரு 6-7 புத்தகம் இதுல இல்ல அதுல இருக்கு. And 7 or 6 apocryphal books are found in the Bible. சீராக் ஆகமம். And that is of Sirach. ஆர்சில இருந்து வந்தவங்களுக்குலாம் உங்களுக்கு தெரியும். And they that come from the Roman Catholic background know this. அதுல நீங்க பாத்தீங்கன்னா when you see that நீ ஒரு பொண்ணோடு டேபிள்ல இப்படி கை வச்சு பேச கூடாது. and you should not and place your hands to the table and speak to your girl. முழங்கையை ஊன்றிக்கொண்டு உனக்கு எதிரே இருக்கிற பெண்ணோடு நீ பேசக்கூடாது. அவளுடைய முகத்தை நீ நோக்கி பார்த்து பேசக்கூடாது. எவ்வளவு அருமையா இருக்கு. And so leaning upon the elbow bone and you should not look face to face and speak to a girl. இப்ப எல்லாரும் ஆன்ட்டி அங்கிள்ட்டு அவன் வீட்டுக்கு சுத்திட்டே இருக்கான். And so many and saying auntie and uncle and they were roaming to different houses. வார்த்தையில் நீ விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. And you must be an example to the believers in your words. ஒருவேளை உன் வார்த்தையை அந்த குறிக்கப்பட்ட ஆள் தான் கேட்கலாம். அந்த வார்த்தையை நீ மட்டும் தான் கேட்கலாம். இதுக்கு மேல இன்னும் 2 பேர் கேக்குறாங்க. And so a particular word when you are speaking to a person and they may hear and you may hear more than this and another person is listening to your words. யாரு? Who is that? ஒன்று தேவன் மற்றொன்று பிசாசு. And one is God and another is devil. எல்லாம் தெளிவா கேட்டுக்கிட்டே இருப்பான். And they very clearly hear this. நீ நினைக்கிற நம்ம 2 பேரும் தான் கான்வர்சேஷன்ல இருக்கறோம் அப்படி நினைச்சிக்கிறீங்க. You are thinking only we both are in conversation. பிசாசு அதை கேட்டுக்கிட்டே இருப்பான். And devil hears it. அதனால தான் உன் கைகளின் கிரியைகள் அழிக்கப்படுகிறது. And so and the works of your hands are destroyed. இருக்கா பைபிள்ல வசனம்? Is it there in the Bible or not? உன்னுடைய வார்த்தையினால தான் உன்னுடைய கையின் பிரயாசங்கள் தொழில் அடிபட்டு சாகுது. And because of your words and the business or the labor of your hands is perished or destroyed. பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியையை அழிப்பானே. உன் வார்த்தைகள்ல சரியில்லைன்னு சொன்னா தேவன் கோபப்பட்டு உன் கையின் பிரயாசத்தை அழிச்சிருவாரு. If your words are not right and he gets angry and he may destroy the works of your hands. எபேசியர் 4:29 என்ன சொல்லுகிறது? 4:29 of Ephesians what it says. கேட்கிறதுக்கு பக்தி விருத்தி உண்டான வார்த்தைகள் இருந்தால் பேசக்கடவோம். இல்லன்னா நீ பேசாம இரு. And so it is said that and it is here for edification and so you can make the words proceed out of your mouth. கெட்ட வார்த்தைகள் ஒன்று உங்கள் வாயிலிருந்து வர வேண்டாம். Let no corrupt communication proceed out of your mouth. சகரியா 1:13 என்ன சொல்லுகிறது? And Zechariah chapter 1 verse 13 what it says. சகரியா 1:13 அப்பொழுது கர்த்தர் என்னோட பேசின தூதனுக்கு நல் வார்த்தைகளையும் ஆறுதலான வார்த்தைகளையும் பிரதியுத்தரமாக சொன்னார். கர்த்தருடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டது? நல் வார்த்தைகள், ஆறுதலான வார்த்தைகள். And how is the word of God and it is good words and comfortable words. உங்களை மத்தவங்க பாப்பாங்க. And others may look unto you. அப்ப நீ உன்னுடைய வார்த்தையில நீ மாதிரியாக இருக்க வேண்டும். And so you must be like an example in your words. இரண்டாவது Nextly உன்னுடைய நடக்கைகளில் நீ மாதிரியாக இருக்க வேண்டும். And you must be careful in your conversation. நடக்கை conversation. உன்னுடைய லைஃப் ஸ்டைல்ல நீ மாதிரியாக இருக்கணும். And so you must be right in your lifestyle in your 1 பேதுரு 1:15 பாக்கும்போது And when we look into 1 Peter chapter 1 verse 15 நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல and how I am holy உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் நீங்கள் பரிசுத்தராய் இருங்கள். be holy in all your conversation. உன்னுடைய பரிசுத்தம் தான் ரொம்ப முக்கியம். Your holiness is very important. உன்னுடைய நடக்கையை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. And everyone will watch your workings. உங்களுடைய வாலிப பையங்க வாலிப பிள்ளைகளுடைய நடக்கை ரொம்ப எல்லாரும் நோட் பண்ணுவாங்க. And so they look into the conversation or dealings of your young boys and girls. ஒரு சிலர் உடனே இந்த பிரசங்கம் எனக்கு தான் பண்ணிட்டாரு அப்படிம்பாங்க. உனக்கு தான் பண்றேன். And some they say that and the pastor is preaching only to me. It's for you only. நான் இப்ப எங்க தான் பண்றேன்? To whom I am preaching? கொனவட்டம் சர்ச்சுக்குள்ள இருந்து தான் பண்றேன். அப்ப இதுல இருக்கிறவங்களுக்கு தான் நான் போய் ரோட்ல நின்னுட்டு ஜிஎஸ் மகால் கிட்ட பிரியமானவர்களே அப்படிலாம் பேச முடியாது. And where I am standing now, I am standing in this church and so I am speaking to the people in the Konavatam church and to go into Jewish Mahal and I cannot speak them to the people. நீ என்ன நினைக்கிற? What do you think? நீ இந்த பூனை வந்து கண்ணை மூடிடுச்சான். And so and the cat closed its eyes. அதனால அதனுடைய நினைப்பு என்னது? பூலோகமே இருண்டு போயிடுச்சுன்னு. And so what it's thinking that and the whole world was dim. தவறு.
தேவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. And God is watching you carefully. நீர் என்னை காண்கிற தேவன். And thou art seest me. அவன் கரெக்ட்டா சொல்லுவான். And he says very clearly. பிசாசு சொல்லுவான். And devil says rightly. டெய்லி தேவதூதன் உனக்காக பரலோகத்திலே தரிசிக்கிறான் தேவனை. அடுத்து இன்னொரு ஆள் தரிசிக்கிறான். யாரு? பிசாசு. And every day, and so the Lord is looking unto you, and another person is devil. டெய்லி ரெண்டு பேரு தேவ சமூகத்துக்கு போறாங்க. And both of them are going to the presence of God daily. ஒன்று யாரு? And who is the one person? யோபு முதலாம் அதிகாரத்துல சொல்லி இருக்கிறது, தேவ சந்நிதியில யார் வந்து நின்னா? பிசாசு சாத்தான் வந்து நின்னு சொன்னான், என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? இப்பதான் பார்த்துட்டு வரேன்னு சொன்னான். And who stood in the presence of God, and so the devil said, and have you been watched upon the John ends? And he said, right now I sit in. அதே நேரத்துல இயேசு என்ன சொன்னாரு? At the same time what Jesus இந்த said, சிறியரில் ஒருவரையும் நீங்கள் அற்பமாக எண்ணாதேயுங்கள். and you should not count anyone least among the sins. அவருடைய தூதர்கள் பரமபிதாவின் சமூகத்தை என்ன செய்கிறார்கள்? தினமும் தரிசிக்கிறார்கள். And the angels are seeing or visiting the Father's presence every day. உன்னுடைய நடக்க ரொம்ப முக்கியம். And your conversation walking is very important. நீ எங்க போற எங்க வர்றங்கறத பிசாசு பாத்துக்கிட்டே இருப்பாங்க. And devil carefully watches and where you are going and where you are coming out. ஏன்னா உன்னை கொண்டு போறதே அவன்தானே. Because and he is a person who is taking நீ you. எங்க போற எங்க வர்றங்கறத கரெக்ட்டா சொல்லுவான். And he says very rightly where you are going. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May God's holy name be glorified. உன்னுடைய நடக்கை ரொம்ப முக்கியம். And your conversation and walking is very important. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, when we look into 1 Peter chapter 3 verse 2, ஒரு புருஷன் ரட்சிக்கப்படலனா a husband மனைவியினுடைய நடக்கை சரியாக இருந்தால் அவன் ரட்சிக்கப்படுவான்னு பைபிள் சொல்லுது. The Bible says if the conversation or walking of the wife is right and he will be saved. ஒரு மனைவி ரட்சிக்கப்படலனா if the wife is not saved, ஒரு புருஷனுடைய நடக்கையினாலே அவள் ஆதாயப்படுத்தப்பட வேண்டும். and so he must be vain by the conversation of his husband. ஒரு பெற்றோர்கள் ரட்சிக்கப்படலனா the parents are unsaved, பிள்ளைகளுடைய அந்த சத்தியத்தின்படி ஜீவியத்தை பார்த்து பேரண்ட்ஸ் வரணும், என் பிள்ளைங்க இங்க போய் நல்லா இருக்காங்கன்னு சொல்லி. and looking unto the lifestyle and the way that walk according to the truth, and they must see and it is good and they must follow you. பிள்ளைகள் ரட்சிக்கப்படலனா பெற்றோரை பார்த்து அவங்க ரட்சிக்கப்படணும். if the children are not saved, looking at the parents and they must be saved. அதுதான் பைபிள் சொல்கிறது. உங்களுடைய நடக்கைகளில் எல்லாவற்றிலேயும் நீங்கள் பரிசுத்தராயிருங்கள். That's what the Bible says. In all your conversation, in your walkings, you must be holy. மூன்றாவது, அன்பில் நீங்கள் மாதிரியாக இருங்கள். Thirdly, and be an example in love. அன்புன்னா என்ன? And what is the meaning of love? பேசுறது, சிரிக்கிறது, Dress வாங்கி கொடுக்கிறது, பிறந்தநாள் கொண்டாடுறது, பின்னாலேயே வீடு வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டு வர்றது, இது அன்பல்ல. இதெல்லாம் மாம்சீக அன்பு. ஒரு நாள் உன்னை நடு ரோட்ல நிப்பாட்டும். Smiling or chatting or laughing or celebrating the birthdays or taking all these things, and this is not the true love, and one day it will take you a corner love and leave you on the road. உண்மையான அன்பு இயேசு நமக்காக கொடுத்த ஜீவனை கொடுத்ததுதான் உண்மையான அன்பு. The true love is Jesus himself gave his life for our sake. யோவான் 15:13ல நீங்க அந்த வார்த்தையை பார்க்கலாம். You can read this verse in John the Gospel chapter. ஜீவனை கொடுப்பதை காட்டிலும் மேலான அன்பு கிடையாது. And so there is no more love greater than giving his life. 1 கொரிந்தியர் 13 முதல் 3 வசனங்கள் 4 வசனங்களை பார்க்கும் பொழுது, and when you look at 1 Corinthians chapter 1 verse 3 and 4, அன்பின் மேன்மை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. the excellency of love is mentioned there. ஒருத்தன் அன்னதானம் கொடுத்துட்டு சபையில எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுட்டு அவன் அன்பு இல்லன்னா பிரயோஜனம் இல்ல. And when he give alms to the church and when there is no love in him, there is no use of providing this. தன் சரீரத்தை சுட்டெரிக்க கொடுத்தாலும், தன் சரீரத்தை தெய்வீக சுகத்துல சாகிறதுக்கு கொடுத்துட்டாலும் அன்பு இல்லாவிட்டா பிரயோஜனம் இல்ல. Even when he delivers whole body and to be burned and to stand in divine healing, if there is no love and there is no use of him to go down. அடிச்சு தூக்கி தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு அன்பு இல்லாவிட்டாலும் பயன் இல்லை. And telling the prophecy, even uttering the prophecies, if there is no love, there is no use. அன்புன்னா என்ன? And what is the meaning of love? திரளான பாவங்களை மூடுகிறதா அன்பு. The love that covers multitude of sins. எப்படி நோவா பேழையில And how in the ark of Noah 450 அடி பேழையை செய்தான். and so how he constructed the ark 450 feet. அந்த பலகையில கேப் இருந்துச்சு. And so there is a gap in the birds. அதுக்கு எதை பூசினா? And so what he made in? அந்த கீல் பூசப்பட்டது. And the pitch was pitched in. எத்தனை ஆசாரி வச்சு அந்த பலகையில அது கப்பல் செஞ்சிருந்தாலும், and so even he was making the ark with many kind of labors, எத்தனை அறைகள் செய்திருந்தாலும், and though many rooms were constructed, அது மிதக்கணும்னா ஒரே வழி, பலகைங்கறனால மிதக்காது. எதனால மிதக்கும்? இந்த கீல் வச்சு பூசினாதான் தண்ணி உள்ள போகாது. and through boats, and it cannot float, and only when it is not pitched in and it cannot float in the water. அன்பு திரளான பாவங்களை அழகா மூடும். and love beautifully covers the multitude of sins. புருஷன் ஒரு தப்பு பண்ணிட்டானா உடனே டங்க 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 ட்ரம் அடிச்சிர கூடாது, தண்டரா போட்ற கூடாது. and so when your husband is committing mistake, and you should not beat the drum and you should not proclaim and reveal to all. மனைவி ஒரு சின்ன தவறு செஞ்சிட்டானா உடனே அவங்க பொண்ணை என்னத்த பெத்த என்னத்த வளர்த்த கூட்டி போ அப்படின்னு சொல்ல கூடாது.
And if wife commits any wrong or evil, and you should not accuse them, telling that and what you become the children, and you must take them out. யாருடைய தவறாவது உனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீ முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணு. இல்லனா ஆண்டவரே இந்த தவறுகள் என் கண்ணுக்கு தென்பட கூடாதுன்னு ஓடிவிடு. If someone wrongs or evils are known to your eyes, and you should not say to others, you must bend your knees and you must pray for them. பார்த்த உடனே அங்கேயே போனை போட்டு இப்பதான் பார்த்தேன் உன் பையனை பார்த்தேன் உன் பொண்ணை பார்த்தேன் கூடாது. And so looking unto the person, so immediately you should not call them by saying அன்பு, that just now I saw you. அன்பு திரளான பாவங்களை மூடும். And love that covers multitude of sins. அன்புன்னு சொன்னா சத்தியத்துக்காக ஜீவனை கொடுக்கும். And so when they see love, and they will give their life அன்புன்னா உபதேசத்துக்காக ஜீவனை கொடுக்கும். and love gives their life for the sake of the அன்புன்னா இயேசுவின் நாமத்துக்காக ஜீவனை கொடுக்கும். and love gives their life for the name of Jesus Christ. அதனால தான் ஊழியக்காரங்க அந்த அன்பில தான் ஊழியத்துக்கு வராங்க. And so the ministers of God and servants of God, with that love they are coming to the ministry. தாயை விட இயேசுவை, and so more than mother Jesus, தகப்பனை விட இயேசுவை, and Jesus more than their father, சகோதர சகோதரியோட இயேசுவை, and Jesus more than their brother and sister, தன் பிள்ளைகளை விட இயேசுவை, and more than children, and they consider Jesus, தன் ஜீவனை விட இயேசுவை, and even more than their life they consider Jesus. தன் ஜீவனை வெறுக்காதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். and he that hateth not life cannot be my disciple. இதுதாங்க அன்பின் ஊழியம். and this is the ministry of love. இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் அன்பா இருக்கிறோம்? and how many are lovable in these days? சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் கீரியும் பாம்பும் தான். in some places we can see, and they were like rats and snakes. அதுக்கு வேற ஒண்ணும் பிரச்சனை இல்ல, கீரியும் பாம்பையும் கல்யாணம் கட்டி வச்சுட்டாங்க, அதான் பிரச்சனையே. and so we can see that this is not the problem, and so they made in marriage with Iranians. ஏன் எப்படி கீரியும் பாம்பும் கல்யாணம் கட்டிச்சு? அன்னைக்கு வந்து கீரி வந்து பாம்பினுடைய வேஷம் போட்டுருந்துச்சு. and so on that day they raised and put on the base of the snake. இல்ல பாம்பு வந்து கீரியுடைய வேஷம் போட்டுருந்துச்சு. or we can see, and the snake came in disguise of the Iranians. அடேப்பா கல்யாணத்துக்கு முன்னால பாத்தீங்கன்னா இவன மாதிரி பரிசுத்தவான் எவனுமே கிடையாது, விட்டா இவனெல்லாம் ஊழியத்துக்கு கொண்டு போயிருக்கலாமே. and so before marriage, and we cannot see them saint more than that, and so they made them to ministry. கல்யாணம் முடிஞ்ச பிறகு தான் தெரியுங்க ஒரிஜினாலிட்டி என்னன்னு. only after getting marriage, and we know the originality of them. தங்கத்துக்கு ஒரு உரைகள் இருக்கிறது. and so there are some scratches for the gold. அத தடவனா தான் தெரியும் இது ஒரிஜினலா டூப்ளிகேட் ஆனு. and so only when you are scratching it we can know whether it is duplicate or original. அன்புன்னு சொல்றது என்ன? and what is the meaning of love? ஜீவனையே கொடுக்கும். and to give their life. அன்புல வந்து கற்பனைகளின்படி நடப்பதே அன்புன்னு பைபிள்ல சொல்லி இருக்கிறார். the Bible says, and walking according to the laws and commandments is love. அடுத்ததாக ஆவியிலே நீங்கள் முன்மாதிரியாக இருங்க. and nextly, and you must be an example in spirit. அபிஷேகம், anointing, நல்ல ஆவியில நிரம்பணும். and you must fill well in anointing. வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும். and so you must be example in your words, in your conversation, in your love, in your spirit. அபிஷேகத்துல நல்ல பிராக்டீஸ் எடுங்க. and you must get good practice in anointing. அபிஷேகம்ங்கிறது சும்மா இல்லங்க. anointing is not a normal thing. நான் சமீபத்துல கேள்விப்பட்டேன். and recently I heard a thing. ஒரு ஏரியா பிரேயர் லீடர். and so he was an area prayer leader. 5:45 வரைக்கும் டிவி பார்க்கறாங்க. until 5:45 they watch 6:30 ஏரியா பிரேயர். and 6:30 they must go and attend area prayer. 5:30 பிறகு இவர் டிவி ஆஃப் பண்றார். and after 5:30 and he closes the TV. அதுக்கு பிறகு then after இந்த பைபிள் எடுத்து வைக்கிறது. taking the Bible வாக்குத்தத்தமா படிக்கிறது. and he read all the promises. நான் சொல்றது உண்மைதான். வாக்குத்தத்தமா படிக்கிறது. and he continued to read the promises. திருப்பி தானா உட்கார்ந்து ஆவியில நிறைஞ்சு அந்த வாக்குத்தத்தத்தை திருப்பி இந்த தீர்க்கதரிசனம் சொல்லும்போது ஆவியில நிறைஞ்சு சொல்றான் பாருங்க, இப்படி ஒரு பிராக்டீஸ் எடுக்கறான். then after he filled in spirit, and so how they utter prophecy, he started the practice and to tell the words one by one. வேகமா குளிக்க போறான். குளிக்கும்போது பார்த்தா அந்நிய பாஷை, பார்த்தா பயங்கர ஆவியில பறக்கறாரு. அதே வசனத்தை திருப்பி சொல்லிட்டு இப்படியே போய் அங்க போய் உட்கார்ந்து ஆவியில் நிறைஞ்சு பயங்கர ஸ்பீடாயி டப்புன்னு இந்த வசனத்தை சொல்லிடுறது. இதான் தீர்க்க தரிசனம். எங்க இருந்து கத்துக்கிட்டான்னு தெரியல. நான் அந்த சபைக்கு போகணும்னு ஆசைப்படுகிறேன். and while he is taking bath, and he was continuing to speaking in unknown tongues, and he was telling the promises one by one, and this is how he was going there and practicing to say the prophecies. இவனுக்கு யார் இப்படி ட்ரைனிங் கொடுத்தான்னு தெரியல. and so I don't know how he took practice and came to this place. இப்படிப்பட்டவன்லாம் மாதிரியாவன். and so is such a person or model a pattern? ஆவியில மாதிரின்னா நீ அபிஷேகத்துல முழங்கால்ல நிக்கணுங்க. and so if you want to sing, you must fill in anointing, you must bend your knees. தேவ சமூகத்துல நிக்கணும். you must stand in the presence of God. ஆவியிலே நீ அபிஷேகத்திலே நீ மாதிரியாக இருக்கணும். and you should be a pattern or an example and spirit in anointing. அடுத்து விசுவாசத்தில் மாதிரி. and nextly be an example in your உன்னைய faith. பார்த்து மத்தவன் விசுவாசத்தை கத்துக்கணும். and looking unto you, and others must learn of faith. இப்ப நம்ம எப்படி தெய்வீக சுகத்தை பத்தி நம்ம பேசும்போது பாத்தீங்கன்னா அவரே அங்க போயிட்டாரு இவரே இங்க போயிட்டாருன்னு சொல்றான். அவரே சத்தியத்துக்கு நின்னாரு இவரே சத்தியத்துக்கு நின்னாருன்னு உன்னைய பத்தி சாட்சி சொல்லணும். and so when we are teaching about divine healing, and so they should not see, and they went to take out of divine healing, and so they must testify about you. விசுவாசத்துக்கு நீ மாதிரியாக இரு. and be an example for faith. இயேசு உனக்கு மாதிரியாக இருக்கும் பொழுது நீ விசுவாச ஜீவியத்துக்கு நீ மாதிரியாக இருக்கணும். when Jesus is an example for you, and you should lead a life of an example, staying in faith. நான் ஜெபித்தேன். and I prayed. கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். and the Lord helped me. நான் ஜெபித்தேன். I prayed. பிசாசு ஓடினது. and devil departed. நான் ஜெபித்தேன். and I prayed. எனக்கு கர்த்தர் வேலை கொடுத்தார். and the Lord gave me a job. நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று
அறிவேன். I know whom I have believed. நான் விசுவாசியாக இருந்தால் கெட்டு போயிருப்பேன். And if not believing, I would have been corrupted. உன்னுடைய விசுவாசத்துக்கு நீ மற்றவங்களுக்கு மாதிரியாக இருக்கணும். And you be an example and pattern for faith. புதுசா வர்றவங்க And they that are coming உன்னுடைய விசுவாசத்தின் சாட்சியை பார்த்து அசந்து போயிடணும். and looking unto the witness of your faith, and they must marvel and examine. இன்றைக்கும் இயேசு ஜீவிக்கிறார். Even today Jesus is living. இன்றைக்கு இந்த சத்தியத்துக்கு ஜீவன் இருக்கு. And even today, and there is life for the truth. அவருடைய வல்லமை மாறி போகவில்லை. And his power is unchanging. அப்ப நாம தான் இந்த விசுவாச ஜீவியத்துக்கு மாதிரியாக நிற்க வேண்டும். And we must stand as an example for the life of faith. தெய்வீக சுகத்துக்கு நீ ஒரு சத்தியத்துக்கு சாட்சியாக நிக்கணும். And you must stand as a testimony for divine healing truths. இன்னைக்கு எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட ஜீவியம் மாதிரியான ஒரு ஜீவியம் இருக்கிறது? And how many are having the life of pattern and life of example? அதே வசனத்துல ஆறாவது ஒரு பாயிண்ட் சொல்லி இருக்கு. In the same verse, the sixth point is mentioned. 1 தீமோத்தேயு 4:12 கற்பிலே நீங்கள் மாதிரியாக இருங்கள். And so in 1 Timothy chapter 4 verse 12 it is said that and you must be a pattern in adherence. ஆண்களுக்கும் கற்பு இருக்கு, பெண்களுக்கும் கற்பு இருக்கு. And there is chastity for both male and female. ஆனா உலகம் வந்து பெண்களுடைய கற்புக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்து பேசுது, ஆண்களை பத்தி கண்டுக்கவே இல்ல. But the world gives more importance for the virginity or chastity of women. ஆனா சீயோனின் ஊழியத்துக்கு ரெண்டுக்குமே மதிப்பு கொடுக்கப்படுகிறது. But for the ministry of Zion, for both of them there is an answer. வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனங்களை பார்க்கும் பொழுது And so when we look into Revelation chapter 14 verse 5 and 6, அங்க என்ன சொல்லி இருக்கிறது? what it is said there, கற்புள்ளவர்கள் இவர்களே, and they that are in outwitness, கரையில்லாதவர்களும் இவர்களே. and so they that are unspotted. பெண்களுக்கு கற்புன்னா ஆண்களுக்கு கரையே இருக்க கூடாது. And so if there is virginity or chastity for women, and so they don't agree. ஆவிக்குரிய ஜீவியத்திலே கற்புல நீங்கள் மாதிரியாக இருக்க வேண்டும். And in the spiritual life, and you must be an example in your chastity. உங்களுடைய லைஃப்ல உங்களை நீங்க காத்துக்கொள்ளணும். And so you must preserve and keep your life pure. நீ ஸ்கூலுக்கு போவே, You may go to school, கல்லூரிக்கு போவே, and you may go to college, வேலைக்கு போவே, and you may go to job, தனிமையில இருக்க வேண்டியிருக்கும், and so you may stay in the work இரவுல spot, போக வேண்டியிருக்கும், and you may go night time, 1000 பேருக்கு மத்தியில வேலை செய்யறது இருக்கும், and so you may work among வெளிநாடுகள்ல இருக்க வேண்டியிருக்கும். or you may stay in abroad எங்க country. இருந்தாலும் உன்னுடைய கற்புல நீ மாதிரியாக இருக்கணும். And wherever you may be, and you must keep your purity, and you must be model in your chastity. அதுக்கு தானியேல் சாட்சி, And Daniel is a witness for அதுக்கு it, யோசேப்பு சாட்சி. and Joseph is a witness for it. இந்த விஷயத்துல அவங்க ரெண்டு பேரும் அருமையான ஒரு மாடல். And so both of them, and they are a beautiful or good role model. அதனால தான் சொல்லி இருக்கிறது, And so it is said there, கர்த்தருக்கு பிரியமானவன் பாபிலோனிலும் தேவசித்தம் செய்வான். and he that is pleased to God, and he will do the will of God even in அவனை Babylon. எங்க தூக்கி போட்டாலும் அப்படிதான் இருப்பாங்க. And wherever he may cast out, and so he will do his work அவனை rightly. பாபிலோன்ல போடுங்க. And even you can throw him in பாபிலோன் Babylon. நவ நாகரிக தொட்டில், And so we can see, and it is a cradle of organization, அருவருப்புகளுக்கு தாய், and that is the mother of abomination, பேசித்தனங்களுக்கு தாய். and it is the mother of the abomination. அந்த இடத்துல தானியேல் கர்த்தருக்காக நின்னான். In that place, and Daniel stood firm for God, தன்னை தீட்டுப்படுத்த கூடாது. and not to defile himself, சாப்பாட்டுல மட்டுமல்ல, and not what defiling in eating. மாம்சமாய் இருக்கிறவர்களோட வாசம் பண்ணாத தேவன். And the Lord would dwell among they that are not in flesh. அவனுக்கு பரலோகத்துல அவனுக்கு முக்கியமான இடம் கொடுக்கறாருன்னு சொன்னா அவன் கரை இல்லாதவன். And so if the Lord gives some important or right place in heaven is that, and he is undefiled or unspotted. எகிப்துல ஒரு பெண் பிடிச்சு அவனை கையை பிடிச்சு இழுக்கிறா. And so in Egypt, and one person and draw her யோசேப்பு அப்படியே கர்த்தருக்காக நிக்கிறா. and Joseph stood firm for God, அவனுக்கு தாங்க சிங்காசனம். and to him the throne is given. சும்மா சாக்கடையோட சேர்ந்து நீயும் சாக்கடையா ஓடுறது. And so going of the grange, and you should not go and mix with them. இங்க இருக்கிற வரைக்கும் அப்படியே உட்கார்ந்திருப்பான், இந்த பொண்ணையும் பார்த்து குடிக்குமான்னு. And so when you sit here, and you may sit like even the cat that he eats it. வெளியே போன உடனே ஒரு சிலுப்புவான் பாருங்க, அதோட அட்ரஸே இருக்காது. இந்த பொண்ணையும் பார்க்க முடியாது, பையனையும் பார்க்க முடியாது. And so when you go out, and they may turn this side and that side, and you cannot see the boy or girl. அப்படி அல்ல பிரியமானவர்களே. It's not like my beloved. நீங்கள் புறஜாதிகள் மத்தியிலே கற்புக்கு சாட்சிகளாக நிற்க வேண்டும், மாதிரியாக நிற்க வேண்டும். Among the Gentiles, and you must stand firm as a pattern or example for purity or chastity. அப்பந்தான் சிங்கத்தின் வாய் கட்டப்படும். And only then the mouth of the lions will be shut. உன்னுடைய கற்பை பார்த்து தான் சிங்கத்தின் வாயை தெய்வம் கட்டுவாரு. And looking unto your chastity, and the Lord will shut the mouth of the lions. உன்னுடைய கரையில்லாத ஜீவியத்தை பார்த்து தான் அக்கினியின் உக்கிரத்தை அவிப்பார். And looking unto undefiled, unspotted life, and the Lord will quench the violence of fire. கற்புக்கு நீ மற்றவர்களுக்கு மாதிரியாக இருக்கணும். And you must be a pattern for the chastity for others. யார் கூடயும் வண்டியில போறது, யார் கூடயும் வண்டியில ஏறிக்கிறது, உடனே தோள்ல கையை போட்டுக்கிறது, இதெல்லாம் எங்க கத்துக்கிட்டீங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியவே இல்லையே. I don't know where you learned of all these things, and going to any person in the vehicle and putting or placing the hands on the shoulder. 15 கிலோமீட்டர் நடக்கணும்னா நீ நடக்கணுமே தவிர புஸ்குன்னு வண்டியில எவங்க கூட ஏறி போயிட கூடாது. And so you have to go in the lanes, and you should not take them in the vehicles. நான் சொல்றது சரின்னு சொல்றவங்க கை வைத்துங்க. And those who are saying that right, lift up your hands. எல்லாருக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்கு, பாதிப்புகள் இருக்கிறது. And so many of you are having this effect and cause and problems. நான் பழமைவாதி கிடையாது. And so I have not been in. ஆனா பரிசுத்தவாதிங்கறதை நீங்க புரிஞ்சுக்கணும். But you must understand that I am only or holy. ஒரு நாள் அது வந்து உன்னை ரோட்ல நிப்பாட்டும், क्वेश्चन பண்ணும். அப்போ உனக்கு அதை தாங்க முடியாது, அழுவ.
செத்து போயிருவேன். And one day it will take you to the road and may question you, and you cannot endure it, and you cannot tackle it. நம்முடைய பையங்க பிள்ளைங்க வாலிபர்கள் ஊழியர்கள் வயதிபர்கள் யாரா இருந்தாலும் புறஜாதிகள் மத்தியிலே நீங்கள் கற்பிலே மாதிரியாக இருங்கள். Youth, girls and boys or elders or any person of this church or servants of God, and so in your youth and in your purity, and you must be an example for others. தீத்து 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, and when we look into Titus chapter 2 verse 7, உங்கள் நற்கிரியைகளிலே நீங்கள் மற்றவர்களுக்கு மாதிரியாக இருங்கள். and so you be example in your good patterns. உன்னுடைய செயல்கள் மற்றவங்களுக்கு மாதிரியாக இருக்கும். நல்ல செயல்கள் நீ செய்யணும். and you be a pattern for the good works, and you must do only the good things. மத்தேயு 5:16ல இயேசு சொல்லும் பொழுது, and when Jesus said in Matthew chapter 5 verse 14, மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு தேவனை புகழ வேண்டும். and so men looking unto your good works, and they must praise you. பிரச்சனை வரத்தான் செய்யும். Problems may come. ரோமர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? what Romans chapter 2 verse 7 says, நற்கிரியைகளை செய்வதில் நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். and you should not wax faint in doing the good works. உலக பொதுமறை என்ன சொல்லுகிறது? and so what the common or moral things of the world says, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னால நன்னயம் செய்துவிடல். if someone do evil to you, and you must do good things for the sake of them. உனக்கு விரோதமா ஒருத்தன் தீமை செஞ்சிட்டானா அவனை வெட்கப்படுற மாதிரி நீ நன்மை செய்யின்னு தான் திருக்குறள் சொல்லுது. and Thirukural says, if one is doing evil or committing evil against you, and so to make them or put them in shame, and you must do in written a good works. உடனே தோரபாஸ்டர் பைபிளை விட்டு திருக்குறள் போயிட்டாரு அப்படினு இல்ல. and it's not like that saying that and pastor left the Bible and says or quotations from the Thirukural. ரெண்டு பேர் தீசிஸ் எழுதி இருக்காங்க. திருவள்ளுவர் வந்து கிறிஸ்டியன் சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டான். and so two of them and wrote the thesis like this, and Thiruvalur as and he திருவள்ளுவர் வந்து கிறிஸ்டியன்னு சொல்லி ரெண்டு பேர் தீசிஸ் எழுதி பாஸ் பண்ணிட்டான். and Thiruvalur and he is a Christian saying that, and two got passed with the thesis. அவர் மயிலாப்பூர்ல இருந்தாரு. and he was at Mylapore. இந்த அட்ரஸ்ல வாழ்ந்தாரு. and he lived in this address. இப்போ தோமா மூலமா இந்த சத்தியத்தை அறிஞ்சிட்டாரு. அடிக்குறான். and through Thomas, and he learned of these truths and doctrines. அவன் தீசிஸ் எழுதிட்டான். அவன் இவர் யார்தான்? கிறிஸ்டியன் தான் முடிச்சிட்டான். and he wrote the thesis and proved that he is a Christian. நம்மில் எத்தனை பேர் நற்கிரியைகளுக்கு நாம் முன்மாதிரியாக இருக்கிறோம்? and how many of us on example or pattern for the good works? சத்தியத்தை நீங்க புரிஞ்சுக்கோங்க. and you must know the truths. எபேசியர் 2:10ல சொல்லி இருக்கிறது. in Ephesians chapter 2 verse 10 it says, என்ன சொல்லி இருக்கிறது? and what it is said there, நற்கிரியைகளை செய்ய நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். and so we are created to do the good works. 1 தீமோத்தேயு 2:10 என்ன சொல்லுகிறது? and 2:10 of 1 Timothy what it says, நற்கிரியைகள் தான் உன்னுடைய அலங்காரம். and so and the good works is ornamentation. இந்த விஷயத்துல நீங்க ரொம்ப கவனமாக and இருக்கணும். you must be very careful in this. உனக்கு அவன் தீமை செய்யட்டும். and they may commit evil. உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு என்ன செய்? ஆகாரம் கொடு. and so if your enemy is hungry, and you must feed them. உன் சத்துரு தாகமா இருந்தால் அவனுக்கு தண்ணீர் கொடு. if he is thirsty, and give him water. அப்பொழுது நீ அவனுடைய தலையில என்ன செய்றாய்? அக்கினி தழலை போடுகிறாய். and so you put a coals of fire in his head. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை God's உண்டாவதாக. holy name be glorified. விசுவாசிகளுக்கு அடுத்து மாதிரியாக இருக்க வேண்டும். and believers and be an example for your co-believers. 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 6 7 வசனங்கள் வாசிக்கலாம். 1 Thessalonians chapter 1 verse 6 and 7. நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடே திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகள் ஆனீர்கள். பாருங்க, ஒரு கூட்ட விசுவாசிகள் மற்ற சபை விசுவாசிகளுக்கு மாதிரிகளாக இருந்தார்கள். and one group of believers in the church, and they were a pattern or example for another group of believers in another church. நான் ஒரு சென்டர்ல இருந்தேன். and I was in a center. அந்த சென்டர்ல ஏதாவது கன்வென்ஷன் நடந்துச்சுனா, ஏதாவது மெயின் மீட்டிங்கள் நடந்துச்சுனா, எல்லா சபைகளும் கூடினால், if a convention or main meetings are conducted, when all the assemblies are gathered, அந்த மூணாவது பாட்டு முடியுதுன்னா ஏன் சபை ஆளுங்க கரெக்ட்டா எங்க இருந்தாலும் என்ன செய்யும்? முழங்கால் போடும். at the end of the third song, and wherever my church people may sat on, and so at right time, and they will put on bend their knees. யாரு முழங்கால் போட்டாலும் போடாட்டாலும் அந்த மூணாவது பாட்டு முடியுது, அது கன்வென்ஷனா இருக்கட்டும், யூத் கேம்பா இருக்கட்டும், என்ன ஒரு மீட்டிங் அவங்க மூணாவது பாட்டு முடியுதுன்னா என் சர்ச் டீம் என்ன செய்யும்? ஆட்டோமேட்டிக்கா பையனும் பொண்ணும் முழங்கால வந்து automatically my church members, it may be any meetings, a youth meeting or conventions, automatically, and they will bend their knees at the end of the third song. இப்ப நான் நம்ம லோக்கல்ல ரொம்ப இடத்துக்கு போறேன், ஒரு பாதி இடங்கள்ல அப்படி பிராக்டீஸ் இருக்கு. and so I am going to the locals in many places, in half of the place, and they are having this practice. அது ஆவியோடும் கருத்தோடும் பாடிக்கிட்டே வந்தா வந்துருங்க தானாவே. and so when you are singing the songs with spirit and understanding, and you will get this practice. ஒரு இடத்துல ஒரு பாஸ்டரை பார்த்தேன். I met a pastor in one place. எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க, ஒரு சிலர் பேசிட்டு இருக்காங்க, ஒரு சிலர் செல்ல நோண்டிட்டு இருக்காங்க. அந்த பாஸ்டர் முழங்கால் நின்னு பைபிள் படிச்சிட்டு இருந்தார். and all were sleeping, and they were chatting, and they were doing some works, but he was meditating, and he was standing on knees. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. and I was marveled to see that. ஒரு இடத்துல நான் கன்வென்ஷன்ல பிரசங்கம் பண்ணேன். and so one place I preached in a 1.5 மணி நேரம் பண்ணிருப்பேன். and so nearly for 1 hour. ஒரு விசுவாசி முழங்கால நின்னே கேட்டுட்டு இருந்தாங்க. one believer and heard the sermon standing on knees. சரி, இன்னைக்கு மட்டும் தான் நான் நினைச்சேன். இன்னொரு லோக்கல்ல நான் பிரசங்கம் பண்ணேன். அன்னைக்கு அந்த ஆளு வந்திருந்தான். அன்னைக்கு எப்படி தான் இருந்தான்?
முழங்கால நின்னு தான் பிரசங்கத்தை கேக்குறான். In another local I preached, I thought on that day alone, and he stood on knees and heard the sermon. நீங்க யோசிச்சு பாருங்க, சத்தியத்தை ஒவ்வொருத்தரும் எப்படி பிராக்டீஸ் பண்ணிருக்கான்னு பாருங்க. And see and how he practiced his life in the truths. நம்ம சபை மற்ற சபைகளுக்கு மாதிரியாக இருக்கணும். And our church must be a pattern or example for other assemblies. வேலையா, it may be work ஊழியமா, or ministry, பவனியா, or it may be procession, ஜெபமா, or prayer, உங்களுடைய Dress-ஆ, or in your garments. எல்லாத்துலயும் நீ மற்றவங்களுக்கு மாதிரியாக இருக்கணும். In everything, and you must be a pattern for others. எப்படிப்பட்ட சூழ்நிலையில? In what situations? சாதகமான சூழ்நிலை அல்ல. And not in the situation favorable. நீங்க 1:6 நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, in 1 Thessalonians chapter 1 verse 6, மிகுந்த உபத்திரவத்திலே, in much tribulations, அவ்வளவு நெருக்கத்துல தான் அவங்க சாட்சிகளா ஜீவிச்சு காட்டினாங்க. and so in much tribulations and they lived an example for others. அப்படிதான் பைபிள் சொல்லுகிறது. That's what the Bible says. நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தினால நிரப்பப்பட்டீர்கள். In much tribulation afflictions and ye are filled in joy of Holy Ghost. அவங்களுக்கு நல்ல எல்லாம் நிறைவா இருக்கும் பொழுது அவங்க அப்படி வாழல. And so when everything is in fullness and they did not live such a life. மிகுந்த உபத்திரவத்திலே அவங்க மாதிரிகளாக ஜீவித்தார்கள். And so in much afflictions and tribulations and they lived as such a life. அந்த மிகுந்த உபத்திரவத்திலே கூட உலக பிரகாரமான சந்தோஷத்துக்கு இடம் கொடுக்கல. நம்மள்ட்ட கேட்டா சொல்லுவான், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, அதை மறக்க நான் தண்ணீர் அடித்தேன், புகை பிடித்தேன். அப்படி அல்ல, இவ அந்த மிகுந்த உபத்திரவத்துல எதுக்குள்ள போயிட்டான்? பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்துக்குள்ள போயிட்டான், அபிஷேகத்தில் நிறைஞ்சு ஆவியில் நிறைஞ்சிட்டான். In much tribulations and he filled in joy of Holy Ghost and entered into the Spirit of God and anointing. இதுதாங்க பிராக்டிஸ், இதுதான் முன்மாதிரி. This is the practice and this is the role model. மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு and having received and much afflictions in the joy of Holy Ghost. அந்த மிகுந்த உபத்திரவத்திலே கூட நாங்க திருவசனத்தை ஏற்றுக்கொண்டோம். And even in midst of much tribulations and we accepted the Holy Ghost. அந்த நெருக்கத்திலயும் கூட கர்த்தருடைய வார்த்தை என்ன அவத கேட்ச் பண்றதுக்கு அவ ரெடியா இருந்தாங்க. Even in their afflictions and they were very ready to catch the word of God. பெந்தெகோஸ்தே வாழ்க்கைங்கிறது சாதாரணமான வாழ்க்கை அல்ல. And so the Pentecostal life, it is not a normal மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு முன்பு கர்த்தருக்கும் பின்பு நீங்கள் பரிசுத்தவான்களுக்கும் நீங்கள் ஒப்பு கொடுத்து நீங்கள் மற்றவர்களுக்கு மாதிரியாக நிற்க வேண்டும். And you must be the followers and of the Lord, having received the word in much afflictions with joy in the Holy Ghost. இதுதாங்க மாதிரி. And this is pattern or example. இந்த மாதிரியை நீ ஃபாலோ பண்ணணும். And you must follow this pattern. இது முடிஞ்ச அளவு அல்ல. And not because extent. நான் திரும்பவும் சொல்றேன். And again I repeat. முடிந்த அளவு அல்ல. And not as far as it might possible. இந்த மாதிரியின்படி செய்ய நீ எச்சரிக்கையாயிரு. And you must be careful and want to do or walk according to this pattern. இதுதான் லைஃபோட பேட்டர்ன். And this is the pattern of your life. இதுதான் இயேசு வைத்து விட்டு போன மாடல். And this is a pattern or example or model. இதுதான் அப்போஸ்தலருடைய மாடல். And this is a pattern of the apostles. இதுதான் ஆரம்பகால சபையினுடைய மாடல். And this is a pattern of the earlier church. இதுதான் ஆரம்பகால விசுவாசிகளுடைய வாழ்க்கை. And this is a life of the pattern of the believers. இத நீ ஃபாலோ பண்ணனும். And you must follow this. உன்னை பார்க்கறவன் இயேசுவை பார்க்கணும். And they that are watching you or looking you must see Jesus. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கைக்கு இந்த காலை வேளையில உன்னை தேவன் அழைக்கிறார். And you have such a life in this morning time. The Lord is calling to lead such a life. யாத்திராகமம் 25:40 என்ன சொல்லுகிறது? Exodus chapter 25 verse 40 what it says? வேதம் என்ன சொல்லுகிறது? And what does the scripture say? மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அவைகளை செய்ய எச்சரிக்கையாயிரு. எச்சரிக்கையாயிரு. இன்னைக்கு உனக்கு ஒரு மாதிரியை தேவன் கொடுத்திருக்கிறார். And today the Lord has kept you or given you a pattern and you must be warned. தாழ்மை, humility, ஏக சிந்தை, and one mind, பாடுபடுதல், and suffering, வார்த்தையில் மாதிரி, and having pattern in your words, நடக்கையில் மாதிரி, and to example in your conversation, அன்பில் மாதிரியாக இருப்பது, example in love, ஆவியிலே மாதிரியாக இருப்பது, and being a model in your spirit, விசுவாசத்தில் மாதிரியாக இருப்பது, and being an example in your faith, கற்புள்ள ஜீவியத்திலே மாதிரியாக இருப்பது, and being an example in living a life of purity, நற்கிரியைகளிலே மாதிரியாக இருப்பது, and being an example in your good works. மிகுந்த உபத்திரவங்கள், நெருக்கங்கள், போராட்டங்கள் மத்தியிலே நீ கர்த்தருக்காய் உன்னை ஒப்பு கொடுப்பதிலே நீ மாதிரியா இருப்பது. And being an example in surrendering or submitting yourself to the Lord in much afflictions and tribulations and your own இந்த pains. மாதிரியின்படி செய்ய நீ மிகவும் எச்சரிக்கையாயிரு. And you must be very warned and careful to do or walk according to this pattern. ஆலயத்தை கட்டணும்னு தாவீதுக்கு ரொம்ப ஆசை. And David had a great desire to construct or build the temple of God. அதுதான் அவனுடைய வாழ்வின் லட்சியமாக இருந்தது. And that was his target or ambition in his life. ஒரு காலத்துல ஆடு மேய்க்கிறது தான் லட்சியம். And one day and his aim is to flock the sheep. அதற்கு பின்பு கோலியாத்தை மேற்கொள்வது லட்சியம். And then after his target or his aim to going to அதுக்கு பிறகு Goliath. சிங்காசனம் அவனுடைய லட்சியமா And then இருந்தது. after and his ambition to attain the throne. சிங்காசனத்துல உட்கார்ந்த பிறகு கடைசியா அவன் தன்னுடைய ஆசையை சொல்றான், ஆலயத்தை கர்த்தருக்காக கட்டணும், அதான் என்னுடைய ஆசை. After sitting in the throne and he said his last desire is that and so I have to construct or build யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தை காணும் மட்டும் நான் என் படுக்கையாகிய கட்டிலில் ஏறுவதில்லை, என் கண்களுக்கு நித்திரையை வரவிடுவதில்லை.
என்று அவன் பொருத்தனை பண்ணினான் என்று 132 சங்கீதம் சொல்லுகிறது. And so Psalm 132 says that, and before building up an ark for the house of Lord of Jacob, and I will not ascend to the earth or did on appearances. இப்போ இவனுக்கு சரி லைஃப் எதிர்பார்த்த மாதிரி இல்லைன்னு உடனே ஆண்டவர் சொல்றாரு சாலமோன் கட்டுவான். And so when his life is not according to the expected level of God, and the Lord said to him, and Solomon will build the temple of God. அப்ப இஸ்ரவேல் ஜனங்களை கூப்பிட்டு சொன்னான், calling the people of his life to say, இந்த ஆலயத்தை நான் இப்படி கட்டணும்னு ஆசைப்படல, இந்த மாதிரியை கர்த்தர் எனக்கு எழுதி கொடுத்தாருன்னு சொல்றான். I desired not to construct or build the temple of God, but the Lord gave himself and pattern how to construct the temple. 1 நாளாகமம் 28:19 28:19 of First Chronicles. இந்த மாதிரியின்படி சகல வேலைகளும் எனக்கு தெரியப்படுத்த இவையெல்லாம் கர்த்தருடைய கரத்தினால் எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டது என்றார். இந்த மாதிரியின்படி சகல வேலைகளையும் செய்யப்பட இது கர்த்தருடைய கையினால் எனக்கு இந்த மாதிரி கர்த்தருடைய கரத்தினால் எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டது. And the Lord made me understanding and writing of hand upon me even all the works of the pattern. அதுதான் அதே மாடல்ல தான் சாலமோன் கட்டினா மகிமை இறங்கினது. With the same pattern and model, and Solomon constructed a temple and their glory of God descends. இந்த மாடலின்படி நாம் வாழ்ந்தாதான் மகிமை இறங்கும். Only according to this pattern when we live a life and the glory of God. இந்த வாழ்க்கை நாம் வாழ்ந்து மாதிரிகளாக ஜீவித்தாதான் எக்கால சத்தம் கேட்கும். And only when you walk according to this pattern, live according to this pattern, and you can hear the trumpet sound. இந்த மாதிரியின்படி வாழ்ந்தாதான் மறுரூபம் நமக்குள்ள நடக்கும். Only when you walk according to this pattern, the transformation work will take place. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. ஏனென்றால் முழங்கால் படியிடுவோம். Possible, let us all bend our knees. இன்னைக்கு கர்த்தர் உனக்கு மாதிரியை கொடுத்திருக்கிறார். And today the Lord has given you a pattern. அந்த மாதிரியை நீ பின்பற்றன்னு சாகர வரைக்கும் பின்பற்றிட்டு போயிட்டு இருக்கிறதுல ஒரு டைமுக்கு பிறகு நீயே மாதிரியாய் மாற வேண்டும். It's not saying that I am following this pattern until the end of your life, and you should not follow the pattern at particular or certain point of your life, and you must become a pattern or model for others. கர்த்தர் புறஜாதிகளுக்கு உன்னை மாதிரியாக வைக்கிறார். And the Lord is keeping or placing you a pattern for the Gentiles. உன்னுடைய நண்பர்களுக்கு உன்னை மாதிரியாக வைக்கிறார். And the Lord is keeping you as a pattern or model for your friends. சபையிலே உன்னை மாதிரியாக வைக்கிறார். And the Lord is keeping you a pattern for your church members. இன்றைக்கு நீ இவர்களுக்கு மாதிரியாக இருந்தால் பரலோகத்தில் கூட உன்னை மகிமையாய் வெற்றி சிறக்க வைப்பார். And today if you are a pattern or if you are model for everyone, and the Lord will make you to become a conqueror and be a pattern in the heaven also. எத்தனை பேர் கிறிஸ்து என்கிற மாதிரியை அவர் வைத்து போன மாதிரியை பின்பற்ற விரும்புகிறீர்கள்? அப்படிப்பட்டவர்கள் கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். How many are desire to be follow the example of Jesus Christ? If so, lift up your hands. ஆண்டவர மாதிரி ஒரு அருமையான மாதிரி மாடல் எக்ஸாம்பிள் பேட்டர்ன் யாருமே கிடையாது. And there is no other good pattern or beautiful pattern or model like our Jesus Christ. ஆனா அதே ரத்தம் உனக்குள்ள வந்திருக்கிறது. And the same blood has come in you. அதே அபிஷேகம் உனக்குள் வந்திருக்கிறது. And the same anointing has come in you. உன்னை புறஜாதிகள் மத்தியில உன்னை ரட்சித்ததுக்கு காரணம், உன் குடும்பத்திலிருந்து வெளியே கொண்டு வந்ததுக்கு காரணம், உனக்கு ஞானமும் கிருபையும் அபிஷேகமும் கொடுத்ததுக்கு காரணம், நீ புறஜாதிகள் மத்தியிலே ஒரு மாதிரியாய் தன்னை போல இருக்கும்படியாக. And the reason for saving you among the Gentiles and taking you to this church and truth is that, and you must become a pattern and role model for others. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? And how many of you believe this? ஆண்டவரே, நான் உம்முடைய மாதிரியை பின்பற்றுவேன். Lord, I will follow your example. அப்படி சொல்றவங்க எல்லாம் கை வைத்துங்க பார்க்கலாம். They that are saying like this, lift up your hands. அவங்களுக்கு ஒரு அபிஷேகத்துக்காக நான் இப்ப ஜெபிக்க போறேன். I'm going to pray for their anointing. 2 பாயிண்ட்காக ஜெபிக்க போறோம். I'm going to pray for 2 points. அதோட கூட்டம் முடியும். And whether the meeting will be First concluded. point. The first point. சாகர வரைக்கும் நான் உம்முடைய மாதிரியை அப்படியே அச்சு அசலா பின்பற்றுவேன். Until the death and implicitly, and I will obey your pattern. அப்படியே உம்முடைய அடிச்சுவடுகளை நான் பின்பற்றுவேன். And so I will follow your footsteps. ஒரு ஸ்டெப் நான் மாறி போனா என்னை அனுமதிக்க கூடாது. Even if I go one step wrong, and you should not permit me in my life. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? Hope I can understand. அதாவது ஆண்டவரே, நான் உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுவேன்ங்கிறது நம்முடைய வாஞ்சை. Our desire is to follow your footsteps. இப்ப அடுத்த பொறுப்பை தெய்வம் கையில கொடுக்க போற. ஒரு அடி கூட நான் தவற விடக்கூடாது. நீங்க தான் என்னைய கரெக்ட்டா கொண்டு போகணும். You are going to give the next responsibility in the hands of the Lord. I should not go astray even a single step, and I must take every step. எத்தனை பேர் கேட்க போறீங்க? How many are going to ask this? அவங்க மட்டும் கைகளை வைத்துங்க. அவங்களுக்கு ஒரு அபிஷேகம். And those persons, lift up your hands, and the anointing is for you. ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் உம்முடைய அடிச்சுவடுகளை பேட்டர்னை நான் விட்டுற கூடாது. என் கண்களுக்கு முன்பாக அது அப்படியே இருக்க வேண்டும். At any situation, I should not leave your footsteps, and I should be found before my eyes. Hallelujah, hallelujah. Amen. கடந்த காலங்களில் நான் நடத்தப்பட்ட பாதைகளில், தேவன் என்னை கொண்டு போன பாதைகளில்
நான் இந்த மாதிரியை விட்டு வழி விலகி போனதை வேதவசனத்தின் வெளிச்சத்துல உணர்கிறேன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? The past times and the Lord, the past, the Lord led me and I have gone astray according to the light of the word of God, and accept. How many are able to tell this? கர்த்தர் இன்னைக்கு உனக்கு மறுபடியும் ஒரு மோல்டிங் ஒன்னு பண்ண போறார். And once again the Lord is going to give you a molding. அந்த கொய்யவனுடைய கையில அது கெட்டு போயிடுச்சு. And it was marred in the hands of the potter. பைபிள் சொல்லுகிறது, Bible says, அதை தன்னுடைய மனதின்படி அதை திருத்தமாய் மறுபடியும் அவன் செய்தான். Again according to his desire of the mind, and he made it perfectly and rightly. இப்போ 2 நிமிஷம் அபிஷேகத்துல கர்த்தர் தம் மனதின்படி அந்த மாதிரியின்படியே உன்னை அப்படியே உருவாக்க போறார். ஹல்லேலூயா. The 2 minutes of anointing according to his mind, the desire, the Lord is going to mold you once back. வாயை திறந்து கேளுங்க பார்க்கலாம். And open your mouth and ask, உம்முடைய மாதிரியின்படியே என்னை உருவாக்கு. Lord, mold me according to your pattern. நிபகடா பகதிடா பகதிடா திடா பலகதிடா பலகதிபிகடா திடா. ஆமென் 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 ஆமென். ஆமென். இரண்டாவதாக, Secondly, ஆண்டவரே எனக்கு வயசு கம்மி தான், வயசு கூட தான், இத்தனை வருஷம் ஆச்சு, இத்தனை வருஷம் தான் ஆயிருக்கு, என்னைய இன்னையிலிருந்து மற்றவங்களுக்கு மாதிரியாக வையும். And so I am low in age, and so I am entered, so you can say that, but from today onwards, and make me or keep me as a pattern or example. அப்படி எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? How many are desiring like this? நீங்க இப்படிலாம் கேட்டு ஜெபிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது உங்களுக்கு பிராக்டிஸ் ஆயிடுச்சுன்னா நீங்க தான் ஒரு பெரிய மாடலா மாறிடுவீங்க. உங்க மூலமா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிருவார். If you pray and receive from him, and you shall become a pattern, and you shall become a model, and so the Lord shall do a great things or great works through you. எழும்பி போகாதீங்க. Please don't depart. முழங்கால முடக்குங்க. Bend your knees. அங்கங்க பார்க்காதீங்க. Don't see here and there. தலைய கீழ போடாதீங்க. Don't bow your heads down. ஆண்டவரே உம்மை நோக்கி வருகிறேன். Lord, I look unto you. என்னை மாதிரியாக மாற்றும். And make me or change me as a pattern. ஒரு 2 நிமிஷம் ஒரு அக்கினி உள்ள வரும் பாருங்க. And with the 2 minutes that the fire will come upon you. ஒரு பலத்த காற்று, ஒரு அக்கினி அபிஷேகம் உன் மேல இறங்கட்டும். கலபக்கர. Great anointing come upon you. ஏய்டா பக்கர பக்கத்திடா கர பக்கத்திடா பக்கர பாலா.